அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரகநிலைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்த காத்துட்டு இருக்கு. என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்துல கடகராசியில குரு பகவான் உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறார். சிம்மமனையில கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார். கன்னியாமனையில சுக்கிரன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார். துலாம் ராசியில சூரியன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார். விருச்சகத்துல செவ்வாயும் புதனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க. கும்பமனையில ராகு பகவானும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. கிரக பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 5 முக்கியமான பெயர்ச்சிகள் இந்த மாதத்துல நிகழ இருக்கு. நவம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் நீச்ச நிலையிலிருந்து பெயர்ச்சியாகி, அதாவது கன்னியா ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்க ஆட்சியாவார். அதே மாதிரி நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து சூரியன் விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்ய போறார். நவம்பர் 9ஆம் தேதியிலிருந்து புதன் வக்ரமாக போறார். நவம்பர் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். நவம்பர் 27ஆம் தேதி மாத பிற்பாதியில சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரார். இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற தாக்கங்கள் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்துல முதல் பாதி அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது. கொஞ்சம் டஃபா போகும். நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, எந்த வயதினரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் டஃபா போகும். குடும்பத்துல நிம்மதி இல்லை. குடும்பம் சார்ந்த வகையில நிறைய கவலை, குழப்பம், பிரச்சனை. அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளால சில தடுமாற்றம், பேசக்கூடாத இடங்கள்ல பேசி மாட்டிக்கிறது, இந்த மாதிரி இடர்பாடுகளை மாத முற்பாதி ஏற்படுத்தலாம் முதல் 16 நாட்களுக்கு. அதே மாதிரி சனி வக்ர நிலையில இருக்கிறது பய உணர்வை உங்களுக்கு அதிகமா கொடுத்துரும். 3ஆம் இடத்துல சனி வக்ரகதி, 3ஆம் இடத்து அதிபதி குருவுமே 7ஆம் இடத்துல உச்சமாகி வக்ரமாறார். உச்ச கிரகம் வக்ரமானால் நீச்சனை போல் வேலை செய்யும். கிட்டத்தட்ட 3ஆம் இடத்து அதிபதியும் நீச்சமா வேலை செய்ய போறார். அப்போ தைரிய வீரியம் கொஞ்சம் குறையும், பய உணர்வை கொடுக்கும், முயற்சிகள்ல தடைய கொடுக்கும். ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா அது செயல்படுத்த முடியல, எதுலையாவது போய் லாக் ஆயிடுறோங்கிற மாதிரியான ஒரு நிலையை தான் கொடுக்கும். நிறைய இடங்கள்ல முயற்சி செய்யணும்னு நினைச்சாலே அது தடையில போய் முடியுது. எப்படி தடை வருதுன்னே தெரியல. அப்படிதான் மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கு. மன ரீதியா ஒரு மாதிரி பாதிப்புகளோட மகர ராசி அன்பர்கள் இப்போ போயிட்டு இருக்காங்க. ஏன்னா சனி வக்ரமா இருக்கிறதுனால மன ரீதியா சில குழப்பங்களை கொடுக்கும், தெளிவா முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையை கொடுக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆயிட்டோம், ஒரு விஷயத்த அவசரப்பட்டு செஞ்சு லாக் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். முதல் 16 நாட்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க நகர்த்துற மாதிரி இருக்கும். தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், காதல் உறவு சார்ந்த விஷயம், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாத்துலேயுமே மாத முதல் பாதி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் 16ஆம் தேதிக்கு பிறகு டோட்டலாக மாறும், எல்லாமே மாறும். 16ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த ட்ரபிளான சுச்சுவேஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும், சமாளிச்சிருவீங்க. எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் இருந்த அதிகப்படியான வாக்குவாதங்கள் குறையும். அதே மாதிரி இந்த மாத பிற்பாதியில் 27ஆம் தேதியிலிருந்து சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால மன தெளிவு கிடைச்சிரும். குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிரும். மனசுல இருந்த குழப்பம், சலனம், ஒரு விஷயத்த முயற்சி பண்ண முடியல, தடைப்பட்டுட்டே இருக்கு, அந்த தடை தாமதம் எல்லாமே விலகும். நீங்க எந்த விஷயத்துல முயற்சி பண்ணாலும் 27ஆம் தேதிக்கு பிறகு சக்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுலயும் நீச்ச கிரகங்கள் விலகினதுக்கு அப்புறம், அதாவது பாக்கியஸ்தானத்துல இப்போதைக்கு சுக்கிரன் நீச்ச நிலையில இருக்கார். 10ஆம் பாவகத்துல சூரியனும் நீச்சமா இருக்கார். 16ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன், சூரியன் 2 கிரகங்களுமே பயிற்சியாறாங்க. நீச்ச கிரகங்கள் நீச்ச நிலையிலிருந்து விலகினதுக்கு பிறகு படிப்படியா மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். புதிய விஷயங்கள், புதிய முயற்சிகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். புதிய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். புதுசாக ஒரு விஷயம் முயற்சி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் 27ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணலாம். நீங்கள் 16ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணலாம். ஆனாலுமே 27ஆம் தேதிக்கு பிறகு சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரிசல்ட்டு 100% உங்களுக்கு சாதகமாக வரும். 27ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும்.
இப்போ நீங்கள் இருக்க மன உளைச்சல், மனவலி இது எல்லாத்துக்கும் 27ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிவர்த்திங்கிறது நிச்சயம் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதர உறவு வழியில் ஏற்பட்ட மன உளைச்சல், அவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாயிடும். இளைய சகோதரத்துவம் மேலே பாசம் பற்றெல்லாம் அதிகரிக்கும். அவங்களால ஆதாயம் இருக்கும். அவங்க வழியில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக இருக்க பெரிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. அது 16ஆம் தேதிக்கு பிறகு விலகும். பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் சுமைகள் குறையும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வீக் பண்ணுது, செகண்ட் ஹாஃப்ல சூப்பராக கொடுக்குது. எப்படியும் பொருளாதாரம் 16ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். தொழில் உத்தியோகத்தில் இருந்த தொய்வு நிலை பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நிறைவு, நிம்மதி. நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அக்டோபர் மாதத்தில் யாராவது தொழில் உத்தியோகத்தில் மாற்றம் பண்ணுறேன்னு போய் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி இந்த நவம்பர் மாத பிற்பாதியில் கிடைச்சிரும். தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு தொழில் உத்தியோக வாய்ப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய தடுமாற்றங்களுக்கு நல்ல நிவர்த்தி கிடைக்கும். இது எல்லாமே 16ஆம் தேதிக்கு மேலே. அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது ரெண்டுத்துக்குமே இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. குரு 7ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் உச்சமாகி வக்கரமாக இருக்கக்கூடிய குருங்கிறதுனால திருமண முயற்சிகளை எடுக்க வைப்பார். ஆனால் 27ஆம் தேதிக்கு பிறகுதான் ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. திருமண முயற்சிகள் பண்ணலாம், ஆனால் ரிசல்ட் 27ஆம் தேதிக்கு பிறகுதான் கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உறவு நிலை இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். ஏன்னா 7, 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆனாலே வாழ்க்கை துணையால் ஒரு மாதிரி தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துரும். அதுலேயும் முதல் பாதியிலலாம் சுக்கிரன் நீச்சம் வேற. 7ஆம் ஆதிபத்துக்குள்ளே இருக்க அந்த காரக கிரகம் நீச்சமாக இருக்குது. வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்துக்காக மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி நிலை இருக்கலாம். அடுத்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் கேது. விஷ ஜந்துக்களால் ஏதாவது தொந்தரவுகள் வரலாம். அடிக்கடி பாம்பு உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கலாம். மன ரீதியாக நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கும். அது ஒரு மாதிரி மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதனால அஷ்டமத்தில் கேது இருக்க வரைக்கும் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். ஓவராக எதையும் யோசித்து குழப்பிக்க கூடாது. மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுறது நல்லது. அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆனாலே ஆன்மீகத்தை கரெக்டாக நீங்கள் பிடிச்சிக்கணும். ஏன்னா தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் தலைக்கு ஏறி ஒரு மாதிரி ப்ரெஷர்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதிலெல்லாம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். உங்கள் வீடு, உங்கள் சுற்றுப்புறம் இதையெல்லாம் கொஞ்சம் தூய்மையாக வச்சுக்கோங்க. ஏன்னா விஷ ஜந்துக்களால் இந்த மாதத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். நிறைய பேருக்கு அடிக்கடி சர்ப்பத்தை, பாம்பை பார்க்குற மாதிரி நிலை இருக்கும். ஆனால் அதை அடிக்கலாம் கூடாது. அது பாட்டுக்கு போகட்டும்னு நீங்கள் விலகி வந்துடுங்க. சில நேரங்களில் புத்தி மழுங்கி அந்த சர்ப்பங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்து அவங்க உயிரை எடுத்து அது உங்கள் பாவக்கணக்கில் போய் சேரலாம். அடுத்து குழந்தைகள், பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் மாத முற்பாதியில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஆனால் 16ஆம் தேதிக்கு பிறகு சிறப்பு. குழந்தை பாக்கியத்துக்கும் சிறப்பு. குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் இருக்கிறது, குழந்தைகளுக்கு சுபகாரியம் செய்கிறது, இது எல்லாத்துக்குமே 16ஆம் தேதிக்கு பிறகு சாதகமான மாற்றங்கள் கிடைக்கும். அடுத்து காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த மன உளைச்சல், காதல் உறவோடு இருந்த கருத்து வேறுபாடு, அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் அது எல்லாமே 16ஆம் தேதிக்கு பிறகு சரியாக ஆரம்பிக்கும். ஓவராலாக இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். எல்லா விஷயங்களையும் எக்ஸ்ட்ரா கவனத்தோட அக்கறையோடு இருந்துக்கணும். ஆனால் 16ஆம் தேதிக்கு மேலே என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிடும். எதுலேயும் பயப்பட வேண்டாம். உங்கள் புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை 16ஆம் தேதிக்கு பிறகு செய்யலாம். எல்லாம் வெற்றியாகும். 27ஆம் தேதிக்கு பிறகு 200% வெற்றியாகும். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்கள் சுய ஜாதகத்தில், ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். அதனால் வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.